ஹே ஹாய் டே 2 டிசைன்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அம்ஸும் ஸ்ப்ரெல்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்ப்ரெல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது ஸ்ப்ரெல்னு சொல்லுவாங்க, ஸ்ப்ரெல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி இது எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹம்ப் அப்படின்னாலே நமக்கு தெரியும். இந்த கேமலுக்கு வந்து மேலே வந்து எப்படி இருக்கும், ஹம்ப் எப்படி இருக்குமா, இது பேர் தான் ஹம்ப். ஓகே, நீங்கள் ஹம்ஸ்னாலே கேமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேமலுக்கு இப்படி மேலே வந்து இப்படி இருக்கும். ஓகே, அதுதான் ஹம்ப். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஹம்ஸ் வந்து போட போகிறோம். பொறுமையாக போடுங்க, மெதுவாக, ஒரே லெவலில் இருக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் பெருசாக போடுறீங்க, இப்போ ஃபஸ்ட்டு இது நீங்கள் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி தான் செகண்ட் இது இருக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இது குட்டியாக போடுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உள்ளது எல்லாமே குட்டியாக தான் இருக்கணும். ஓகே, இப்போ இதுக்கும் எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கும். நல்லா பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு எது எப்படி போட்டேனோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் போட்டிருப்பேன். இப்போது இதுதான் ஹம்ஸ்ன்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போது லைனு ப்ளஸ் ஹம்ஸ் பார்க்க போகிறோம். சரியா, லைனு ப்ளஸ் ஹம்ஸ் அப்படின்னா லைனோட மேலே ஹம்ஸ் வரும். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ நம்ம நேற்று டே 1 கிளாஸில் பார்த்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஓகே, அதில் மேலே ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஸ்லோவாக போடுங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும். ஸ்லோவாக போடுங்க. ஓகே, லைன் போட்டு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா ஹம்ஸ் போடணும். இப்போ லார்ஜ் ஹம்ஸாக போட்டுக்கிறேன். லார்ஜ் ஹம்ஸ். ஓகே, இதில் எப்படி போடக்கூடாது அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஒரு ஈவனே எப்படி சொல்கிறது, இந்த இதுக்கும் வித்தியாசம் இருக்குது, இங்கேக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி ஹம்ஸ் வந்து போடக்கூடாது. டிசைன் வந்து நீட்டாக இருக்காது. ஓகே, இப்போ நம்ம நேற்று ரவுண்ட் சர்க்கிள் பார்த்தோம்ல, சர்க்கிள் போட்டு அதில் ஹம்ஸ். ஓகே, அப்போ இது வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்துடுதா. இப்போ இதில் வந்து ஒரு சிலருக்கு இந்த இடத்துலலாம் டிஃப்ரெண்ட் வரும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட், ப்ராக்டிஸ் பழகிற வரைக்கும் டபுள் சர்க்கிள் போடலாம் சொல்லியிருக்கேன். டபுள் சர்க்கிள் போடலாம். டபுள் சர்க்கிள் போட்டுட்டு இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஹம்ஸ் போட்டுகிட்டே வந்துட்டு இதோடு ஸ்டாப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஹம்ஸ் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா ஹம்ஸும் ஈவனாக இருக்கணும், இதோடு ஸ்டாப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஹம்ஸு. ஓகே, ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஓகேவா. ஓகே, புரிஞ்சுதுங்களா? சரி, ஓகே.
இதுதான். இது வந்து ரிங்கு இல்லைன்னா சர்க்கிள் ப்ளஸ் ஹம்ஸ். சர்க்கிளில் ஹம்ஸ் போடுறது. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ். ஓகே, ஒரு பாக்ஸ் போட்டு அதில் ஹம்ஸ் போடணும். இப்போது இதில் என்ன பண்ணுவோன்னா, இந்த இடங்களில் நம்ம வந்து எம்டியாக விட்டுருவோம். அப்படி வந்து விடக்கூடாது. இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு குட்டி ஹம்ஸ் வந்து போடணும். இங்கேயும் ஒன்று வந்தால் தான் அது வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். ஓகே, ஓகேவா? இப்போ சேம் அதே தான். ட்ரையாங்கிள் போட்டு அதில் ஹம்ஸ். ஓகே, இப்போ இந்த இடத்த எம்டியாக விடக்கூடாது. இங்கே ஒரு ஹம்ஸ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரில் பார்க்கலாம். ஸ்ப்ரில்ஸ் பார்க்கலாம். இது இன்னொரு பேர் ஸ்ப்ரில்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எப்படின்னா மல்டி சர்க்கிளாக இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்படி ரவுண்டு, அதுக்குள்ளே ரவுண்டு வந்து டாட். ஓகே, ரவுண்டு வந்து டாட். சரி, இதில் எப்படி போடக்கூடாதுங்கிறது சொல்கிறேன். இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. இப்படி இருந்து இப்படி கொண்டு வந்து விட்டால் இந்த இடத்துல ஒரு எண்டு பாயிண்ட் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி போடக்கூடாது. ஓகே, இப்படி கொண்டு வந்து டச் பண்ணி அப்புறம் உள்ளே வந்து அப்புறம் ஒரு சர்க்கிள். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஈவனாக இருக்கணும் ஸ்பேஸ். ஓகேவா? இதுதான் கரெக்டான ஸ்ப்ரில். இது போட்டுடலாமா? ஆல்ரெடி நம்ம சர்க்கிள் பழகியிருக்கோம். சர்க்கிள் போட்டு இப்படி கொண்டு வந்து இது ராங். இந்த இடத்துல ஒரு எண்டு இல்லை. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்ட் வே சர்க்கிள் கொண்டு வந்து டச் பண்ணி அதிலிருந்து உள்ளே வந்து சர்க்கிள் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, லாஸ்ட்டில் வந்து ஒரு டாட் வச்சுக்கலாம். போட்டுடலாமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு ரிங் போடணும். ஓகே, இந்த ரிங்லேருந்து உள்ளே வரணும். அதோடு டாட் வச்சிடணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. நேற்று கிளாஸில் பார்த்த மாதிரி ஒரு ரிங் போட்டுக்கோங்க. அதிலேருந்து ஒரு ரவுண்டு, உள்ளே ஒரு ரவுண்ட் கொண்டு வாங்க. அதுலேருந்து உள்ளே ஒரு ரவுண்ட் கொண்டு வாங்க. அதோட ஒரு டாட். ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு இப்போது ஸ்ப்ரில் பார்த்தாச்சு, ஹம்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ஸ்ப்ரில்
ப்ளஸ் ஹம்ஸ். ஸ்ப்ரில்லோட சேர்த்து ஹம்ஸ் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? ஸ்ப்ரில்லோடு சேர்த்து ஹம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போது ஆல்ரெடி ஸ்ப்ரில் தெரியும், ஸ்ப்ரில் போட்டுக்கலாம். இதில் அப்போ நான் நோட் வைக்க சொன்ன மாதிரி நோட் வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுக்கலாம். இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹம்ஸ் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஓகே, ஒரு ஸ்ப்ரில் போட்டுக்கோங்க. டாட், அதோட எண்டு பாயிண்ட் இருக்கா, 4 பக்கம் மார்க்கிங் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மார்க்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எண்டுக்கு கொண்டு வந்து முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இன்னையோட கிளாஸ் ஓவர். ஓகே, டாடா, பாய்.